இனிமே நான் ஜிம்முக்கே போக மாட்டேன். காரணம் மிகப்பெரிய உறுதி விட்டாங்க. ஏன்னா ஜிம்முக்கு போனா முடி கழிஞ்சிருமா? அந்த கேள்வி எனக்கே இருந்துச்சு. ஜிம்முக்கு போறதுனால டைரக்டா முடி கழியல, ஆனா வேறொரு விதமா உங்களுக்கு கழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவை சேவ் பண்ணிச்சுட்டு பாருங்க. ஹேர் லாஸ் சம்பந்தமா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஜிம்முக்கு போறீங்க, முக்கியமான காரணம் என்ன? டெஸ்டோஸ்டெரான் அளவு வந்து நம்ம கூடும், வேற லெவல். நீங்க ஆண்மையா உணரலாம், கான்ஃபிடன்ஸா உணரலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு ஜீன் வழியாவே 5-ஆல்பா ரெடக்டாஸ் அப்படிங்கிற என்சைம் அளவுக்கு அதிகமா சுரக்கு அப்படின்னா, டெஸ்டோஸ்டெரான் அதிகமா இருக்கும்போது 5-ஆல்பா ரெடக்டேஸ் அதிகமா இருக்கும்போது ரெண்டு சேர்ந்து டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற முடி உருப்படவே உருப்படாத ஒரு ஹார்மோன் வந்து உருவாகுது. அது உங்க தலைமுடிய சுத்தி வேர்ல படிஞ்சு ரத்த ஓட்டத்தை கட் பண்ணி முடிகளிய வாய்ப்பு இருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் கிடையாது. பரம்பரையா உங்க ஃபேமிலியில அந்த பால்னஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 5-ஆல்பா ரெடக்டேஸ் அளவுக்கு அதிகமா சுரக்கு அப்படின்னா, உங்களுக்கு ஜிம்முக்கு போறீங்கன்னா உங்களுக்கு வேகமா ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஜிம்முக்கும் ஹேர் லாஸுக்கும் ஆழமான சம்பந்தம் என்னங்கிறத கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், லென்த் வீடியோவா. அதை போய் பார்த்து உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்க.